இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா திருத்துவம். திருத்துவம் என்ற ஒரு சொல் கிறிஸ்டியன்ஸ்குள்ளே நிறைய தடவை குழப்பமாகவும் கன்ஃபியூஷனாகவும் வந்திருக்கும். எப்படின்னா, ஒரே தேவன் 3 நபர்களா இல்லை 3 தேவர்களா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருந்திருக்கும். இது போல் கிறிஸ்டியன்ஸான நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய தடவை இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் திருத்துவம் அப்படின்னா என்னென்னா நம்ம தெளிவாக புரிஞ்சு அறிஞ்சிக்க போகிறோம். முதலாவது, திருத்துவம் என்பது என்ன, திருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம சிம்பிளாக ஒன்று பார்க்கணுன்னா, ஒரே கடவுள் 3 திரு உருவங்களில் இருக்கிறார். அதாவது ஒரே கடவுள் 3 பர்சன்ஸாக 3 நபர்களாக செயல்படுகிறார். அதாவது பிதா தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இவர்கள் 3 தனித்தனி பர்சன்ஸ், தனித்தனி நபர்கள். பிதா என்பது குமாரன் கிடையாது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என்பது பிதாவாகிய தேவனும் கிடையாது. ஆனால் மூவருமே ஒரே கடவுளின் இயல்பு, மகிமை, அதிகாரம் உடையவர்கள். ஒரே கடவுள் 3 திருவுருவங்களாக அவர் இருக்கிறார். பிதா தேவன் என்பதற்கான ஆதாரம் பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு ஃப்ரேஸ் அழகாக இருக்கும். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நம் பிதாவாகிய தேவனிடம் இருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னா இந்த வசனத்தில் அழகாக பிளெயினாக இருக்குது. பிதாவை தேவனாக, கடவுளாக குறிப்பிடுறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் பார்த்துடலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தாவே நீர் எங்கள் பிதா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தாவேன்னு சொல்லும்பொழுது, கர்த்தாவே என்பதற்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் காரணர், கர்த்தா, காரண கர்த்தா. அது அப்படின்னா இந்த வானம், பூமி, மரம், செடி, மலைகள், மனிதர்கள் உண்டாகுவதற்கான காரணர் கர்த்தாவே நீதான் எங்கள் பிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிதா தான் எல்லாவற்றுக்கும் காரணர் அப்படின்னு இந்த வசனத்தில் ஏசாயா அழகாக சொல்கிறார். அப்படின்னா பிதா யாருன்னா தேவன் என்பது வேதத்திலேருந்து அழகாக தெளிவாக நமக்கு புரிய வருது. அடுத்தது, இயேசு தேவனா இல்லையா அப்படின்னு வேதத்தில் எங்கே ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தெளிவாக இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே க்ரீக்கில் பார்த்தீங்கன்னா லோகோஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ஜீசஸை மெட்டஃபராக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இயேசு யாருன்னா தேவனுடைய வார்த்தையானவர். அப்போ அந்த வார்த்தை இயேசுவை தான் குறிப்பிடுறது. ஓகேங்களா? இப்போ அந்த வார்த்தைக்கு பதிலாக இயேசு அப்படின்னு போட்டு படிக்கலாம். ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனாக இருந்தார். அப்படியே 14ஆம் வசனத்தில் மேட்ச் பண்ணும்போது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்படின்னா இயேசு இந்த உலகத்தில் மாம்சமாகி வந்தார் அப்படின்னு யோவான் நமக்கு அங்கே சொல்லி கொடுக்குறார். அப்போ யோவான் என்ன சொல்கிறார்? இந்த இதில் இயேசு தேவன் அப்படின்னு வந்து பிளைனாக சொல்கிறார். அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம் ஆதாரணமாக. யோவான், அதே யோவானில் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தோமாவை சொல்கிறார். தோமா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு, என் ஆண்டவரும் என் தேவனும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தேவன் இல்லை அப்படின்னா, கடவுள் இல்லை என்றால் இயேசு என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் இல்லைப்பா தேவன், நான் இல்லைப்பா ஆண்டவர், பிதா தான் ஆண்டவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து தோமாவரை பார்த்து என் ஆண்டவரும் என் தேவனும் சொல்லும் பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். ஏனால் இயேசு தான் அந்த இடத்துல தேவனும் ஆண்டவரும் நமக்கு யோவான் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார். இது பார்க்கும்பொழுது, இந்த 2 வசனங்களை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் கடவுள் என்பது பிளெயினாக நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது. அடுத்தது, பரிசுத்த ஆவியானவர் தேவனா என்பதற்கான ஆதாரம் பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக பைபிளில் இருக்குது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் படிக்கும்பொழுது அந்த இடத்துல அனனியா என்ன பண்ணுறாருனா ஒரு பொய் சொல்லிடுறார். அப்போ பேதுரு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கவனிக்கும் பொழுது நமக்கு பேதுரு வந்து பரிசுத்த ஆவியானவரை தேவனாக சொல்கிறத நமக்கு அங்கே புரிய வரும். என்ன சொல்கிறாருன்னா, நீ பரிசுத்த ஆவிக்கு எதிராய் பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மனிதனுக்கே அல்ல தேவனுக்கே விரோதமாக பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கடவுளுக்கு விரோதமாய் பொய் சொன்னாய். அதாவது ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னாய் சொல்லிட்டு, ஆனால் நீ மனுஷனுக்கு விரோதமாக சொல்லலை,
கடவுளுக்கு விரோதமாக பேசின, தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லிட்ட அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை தேவனாக இங்கே பேதுரு குறிப்பிடுறார். இன்னும் ஒரு ஆதாரம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்க தெளிவா இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் குடியிருக்கிறார் என்றும் அறியீர்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொல்ல வர்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை சொல்றார். ஏன் நம்ம தேவனுடைய ஆலயம் என்பதற்கான காரணம் என்ன ரீசன்னா, தேவன் நமக்குள்ள வாசம் பண்றார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றார். அதனால தான் நாம் யாரு? தேவனுடைய ஆலயம் அப்படி இங்க பவுல் இந்த 1 கொரிந்தியர்ல சொல்லி கொடுக்கிறார். இப்ப அடுத்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த மூவருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க, கண்டிப்பா இருக்கிறாங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள் நீங்க படிக்கும்போது அங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்ப பிதா வானத்துல பேசுறாரு. இயேசு அந்த தண்ணீர் இடத்துல இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். அந்த மூவரும் 3 பர்சன்ஸும் அந்த இடத்துல ஒரே இடத்துல செயல்படுறத பார்க்க முடியும். அப்புறம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்வார், நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு தெளிவா காட்டுது, இந்த மூவருமே வேறுபட்டவர்கள், 3 பர்சன்ஸ், 3 நபர்கள், ஆனால் ஒரே தேவன் என்பதை நமக்கு அவ்வளவு தெளிவாக நமக்கு வேத வசனங்கள் சொல்லுது. நம்ம அடுத்த வீடியோலேருந்து நம்ம நிறைய இந்த ட்ரினிட்டி சம்மந்தமாக, திருத்துவ சம்மந்தமாக கேள்விகள், குழப்பங்கள் எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.